சம்மு கேட்டாங்கன்னா அதுக்கு எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சரி, இதில் பாருங்கள், இந்த பிரதர்ஸ் யூனியனில் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து தி வேல்யூ ஆஃப் பி ஃபார் விச் தி பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் px minus y it is equal to 2, then 6x minus 2y it is equal to 3. இதில் will have infinitely solution அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. infinite solution. அப்போ p வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபைண்ட் p. பியோட வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இது ஒரு கொஷின். இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது? இதில் கவனிச்சிங்கன்னா இன்ஃபைனட் சொல்யூஷன். எந்த லைனுக்கு வந்து இன்ஃபைனட் சொல்யூஷன் கிடைக்கும்? கோயின்சிடென்ட் லைன். கோயின்சிடென்ட் லைனுக்கு தான் என்னது இன்ஃபைனட்லி சொல்யூஷன் கிடைக்கும். கோயின்சிடென்ட் லைனுக்கு தான் என்னது இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ கோயின்சிடென்ட் லைன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a1 by a2 it is equal to b1 by b2 it is equal to c1 by c2 இல்லையா? சரி, இதில் a1ங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுங்க. a2னா செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் எடுக்கணும். அப்போ a1ஓட வேல்யூ எடுக்கணும். a1ஓட வேல்யூ என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது? p. அடுத்து b1. b1ங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யோட வேல்யூ. ஒய்க்கு முன்னாடி எந்த ஒரு நம்பர் இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1 மைனஸ் இருக்குது, அதனால் -1. அடுத்து c1. c1 என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் வேல்யூ 2. அவ்வளோதான். அடுத்து a2. a2ல வேல்யூ என்னது? a2ன்னு என்ன அர்த்தம்? செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 6. தென் b2னா செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பிக்கு முன்னாடி என்ன இருக்குது? -2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்குது? அதை எடுத்து போடணும். c2னா